ஹைபிரிட் கார் வாங்குறதா எலக்ட்ரிக் கார் வாங்குறதா அப்படிங்கிற சந்தேகம் வந்து பல பேருக்கு இருக்கு. அந்த பதிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் கார்னா என்ன, ஹைபிரிட் கார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டரி பேக் இருக்கும், மோட்டர் இருக்கும். அந்த பேட்டரியை நம்பி மட்டுமே வந்து அந்த வண்டி ஓடும். ஹைபிரிட் கார்ஸ்ல வந்து ஒரு பேட்டரி இருக்கும், மோட்டர் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு இன்டர்னல் கம்பஷன் என்ஜினும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி அது பெட்ரோல் என்ஜினா இருக்கும். ஸோ நம்மளோட இந்தியன் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் காரோட ஹைபிரிட் கார் வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்தியன் கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அவ்வளோவா டெவலப் ஆகலை. அதனால் நம்ம வந்து பயங்கர ரேஞ்ச் ஆங்ஸைட்டியோட தான் எலக்ட்ரிக் காரை ஓட்ட வேண்டியது இருக்கும். சப்போஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருந்துட்டு இருக்கும். அதனால ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் காரை பயன்படுத்துகிற பிரச்சனை வந்து நமக்கு இருக்கு. அதனால வந்து ஹைபிரிட் கார்ஸ் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இன்டர்னல் கம்பஷன் இருக்கிற இன்ஜினும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வந்து 100% கட் ஆயிடுது. நம்ம வந்து எங்க வேணா அந்த கார் எடுத்துட்டு போகலாம். ஹைபிரிட் கார்ஸ் பெஸ்ட்னு சொல்ற இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி ஆஃப் போத் வேர்ல்டு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிட்டி ஸ்பீட்ல வந்து ஒரு வண்டி வந்து எலக்ட்ரிக் மோட்டர்ல ஓடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபியூல் எஃபிஷியன்ட். ஹைவேல வந்து க்ரூசிங் ஸ்பீட்ல வந்து இன்டர்னல் கம்பஷன் வந்து பயங்கரமா ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கும். இதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சிட்டி ஸ்பீட்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் மோட்டரில் ஓடுறது மாதிரியும், ஹையர் ஸ்பீட்ஸ் எடுக்கும்போது இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் ஓடுறது மாதிரியும் ஒரு ஹைபிரிட் காரில் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஒரு ஹைபிரிட் கார் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபியூல் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி என்வரான்மெண்ட்ஸில் பயங்கர கம்மியாக தான் பொல்யூட் பண்ணும். ஏன்னா அப்படின்னா லோவர் ஸ்பீட்ஸ்லேயும் ரொம்ப கன்ஜஸ்டடான இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் மோட்டரில் ஓடுறதுனால டெயில் பைப்பில் எமிஷன்ஸே இருக்காது. ஹைவேல வந்து நம்ம வந்து க்ரூசிங் ஸ்பீட்ஸில் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் ஓடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப புகை தள்ளாது. நம்ம ஆக்சலரேட் பண்ணி சடனாக போகும்போது மட்டும்தான் ரொம்ப புகை தள்ளும். இதனால வந்து நமக்கு வந்து எமிஷன்ஸை வந்து ரொம்ப கட் பண்ண முடியும் ஒரு ஹைபிரிட் காரில். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய காரை, நம்ம ஒரு இனோவா சைஸ் ஹைபிரிட் காரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி என்வரான்மெண்ட்லேயே ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இல்லை இது பெட்ரோல் என்ஜினில் மட்டும் ஓடுது அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா 6லேருந்து 7 கிலோமீட்டர் மட்டும்தான் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நமக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம். எலக்ட்ரிக் மோட்டரையும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினையும் சேர்த்து யூஸ் பண்ணுறது. அதனால நமக்கு வந்து ஒரு ஹைபிரிட் காரா எலக்ட்ரிக் காரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஹைபிரிட் கார்னு தான் சொல்லுவேன். அனதர் ஃபியூ இயர்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் கார் நிறைய கிலோமீட்டர் ஓடி ஸ்டெபிலைஸ் ஆகும் வரைக்கும் நம்ம வந்து ஹைபிரிட் கார்ஸை வந்து எலக்ட்ரிக் காருக்கு மேலே வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம்.